எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாவருக்கு இயேசு நாமத்துல இந்த வெற்றிக்கான வார்த்தைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் ஒரு மனிதனிடத்துல சென்றார். அந்த மனிதன் 38 வருஷமாய் வியாதியில படுத்திருந்தான். அவனை இயேசு கண்டு பார்த்து, அவன் வெகு காலமா வியாதியா இருக்கிறான் என்று அறிந்து அவனிடத்துல போய், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டான். இயேசு கேட்ட உடனே அவன் சுகமாக வேண்டும் என்று சொல்லாம அதற்கான வேற காரணங்களை சொல்லி அவன் இயேசுவிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு அவனை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இயேசு சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை! அந்த இயேசுடைய வார்த்தை கேட்ட உடனே அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து, உங்க சூழ்நிலை பார்த்து, உங்க தேவைகள், உங்க பிரச்சனை பார்த்து, நீங்க எழுந்திருங்கள், உங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கள் என்று சொல்றார். அன்றைக்கு இந்த 38 வருஷமாய் வியாதி இருந்த அந்த மனுஷனுக்கு பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்க பிரச்சனையிலிருந்து, உங்க போராட்டத்தில், உங்க வியாதியிலிருந்து, உங்க வறுமையிலிருந்து, உங்க தோல்வியிலிருந்து எழுந்து நடங்கள். எழுந்திரு, அந்த இடத்திலிருந்து, அந்த நிலையிலிருந்து நீங்க எழுந்திருங்கள். உன் படுக்கை, உன் வியாதி, உன் பிரச்சனை இருந்து நீ எழுந்திருன்னு சொன்னார். இயேசு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு சொல்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இன்னைக்கு உங்க பிரச்சனையிலிருந்து எழுந்திருங்கள், உங்க போராட்டத்திலிருந்து எழுந்திருங்கள், உங்க தோல்வியிலிருந்து எழுந்திருங்கள். ஏனென்றால் அதே வார்த்தை சொல்கிறார், உங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கள், எழுந்திருங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.